மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு திருப்பள்ளிக்கு வரவேற்கிறேன். நம் அன்பு தாயினுடைய விண்ணேற்பு பெருவிழா நாளில் நம்முடைய தேசத்தின் விடுதலை நாளை கொண்டாடுகிற தித்திப்பான தருணத்தில் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்னை மரியாவை மிகப்பெரிய பரிந்து பேசுகிற தாயாக ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகிறார். அவருடைய பரிந்துரை குரல் நம்முடைய வாழ்வில் நமக்கு கிடைக்கும்படியாகவும், இறைவன் நம்முடைய குடும்பத்தை போல இந்த தேசத்தையும் அவர் மிகச்சிறப்பாக ஆசீர்வதித்தும் எல்லா மக்களும் இணைந்து மகிழ்வோடு வாழ்கிற ஒரு நல்ல தேசமாக ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய நாட்டை வழிநடத்த நம்முடைய நாட்டையும் இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தூய மறைபொருளை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே,
ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆள்பவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்திற்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 19 மற்றும் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1-6, 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ, நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்து அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ, மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். ஓவி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். பன்னிரவின் மேல் முடியன கொண்டு கதிரோனை ஆடையாய் அணிந்தவளாய், பன்னிரவின் மேல்
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழைத்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்திகளிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்றும். எலிசபெத் தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றதும், என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றதும். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் நம்முடைய தாய் திருநாட்டின் சுதந்திர பெருவிழா வாழ்த்துக்களையும் பெருமகிழ்வோடு உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். இந்த விண்ணேற்பு விண்ணேற்றம் இந்த இரண்டை குறித்த ஒரு சிறிய தெளிவு முதல் பெற வேண்டும். தான் இறந்து உயிர்த்த 40ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து அடைந்தது விண்ணேற்றம். அவர் விண்ணெழுந்து சென்றார். ஆனால் இன்று அன்னை மரியாள் பெற்றிருப்பதோ விண்ணேற்றம் அல்ல, விண் ஏற்பு. ஸோ அசென்ஷன் அசம்ஷன் ரெண்டுத்துக்கு சின்ன வித்தியாசம். உண்மையிலேயே இன்னைக்கு 2ஆம் மாதத்தில் ரொம்ப அழகாய் வார்த்தை முடியும். கடைசி பகைவனாய் இருந்த மரணமும் அது அழிக்கப்படும். நாம் விழித்தில் வாசிக்கிறோம், கடவுள் உலகை படைத்த பொழுது தொடக்கத்திலே அவருடைய மகனான வார்த்தை, அசைவாடி ஆவியானவர் 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆவியானவர் அவ்வப்போது பல நிலைகளில் பல வடிவங்களில் அவர் நமக்கு வெளிப்படுத்தப்படுவார். தந்தையோடு ஒன்றாக இருந்த மகன் சரியான நேரம் வந்த பொழுது அன்னை மரியா வழியாக அவர் உருவமாய் மகனாக அவர் நம்மத்திலே பிறந்து வாழ்ந்த அற்புதங்களை செய்தார். ஆனால் திருவள்ளிப்பாட்டை வாசிக்கிற பொழுது கடவுள் வேண்டுமாய் ஒரு புதிய மண்ணுலகை விண்ணுலகை படைக்கிற பொழுது கொண்ட ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாக்குறுதி இருக்கும். அந்த இடத்துல பார்க்கிறோமே, கதிர்பனை ஆடையாய் உடைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கண்டேன். அப்ப அந்த பெண் யாராக இருக்க முடியும் என்ற ஒரு சிறிய ஒரு தேடல் கொடுக்கிற பதில், புதிய ஏற்பாட்டினுடைய கீழ்ப்படிதில் உள்ள ஏவாளாகிய அன்னை மரியாளாகத்தான் அவர் இருக்க முடியும். புதிய ஏற்பாட்டினுடைய மாசு மறு இல்லாத அமல உற்பவியாய் பிறந்த உடன்படிக்கை பேழையாகிய அன்னை மரியாளாகத்தான் அவர் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து நற்கருணையாக மாறினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கே நற்கருணையாக மாறி தன்னையே உணவாக கொடுத்த அன்னை மரியாவாகத்தான் அவர் இருக்க முடியும். எலியாவை மேலெடுத்துக்கொண்ட கடவுள் அன்னை மரியாளுக்கும் அந்த பாக்கியத்தை அவர் கொடுத்து அவரை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளுகிறார். ஆகவே ஆழமாய் இதை நம்பி ஏற்றுக்கொள்ள திருச்சபை இந்த நாளில் நமக்கு அது அழைப்பை கொடுக்கிறது. இந்த நாளில் இதை குறித்து மறையுரை வழங்க வேண்டும் என சொல்லி யோசித்த பொழுது, உண்மையிலேயே இன்னொரு நாளில் அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பை குறித்து தகுந்த விவிலிய விளக்கத்தோடு திரு அவை படிப்பினைகளோடு கொடுக்கலாம். ஆனால் இந்த நாளில் நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர நாளில் இந்த தேசத்தை பற்றி பேசலாம் என்கின்ற ஒரு பார்வை கிடைத்த பொழுது என்னுடைய மறையுரையினுடைய கவனத்தை விண்ணேற்பிலிருந்து இந்த தேசத்தை நோக்கி திருப்புகிறேன். உண்மையிலேயே ஆண்டவர் அன்னை மரியாவிற்குரிய சிறப்பான இடத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சிறப்பு மிக்க வணக்கத்திற்குரியவராய் அவர் இருக்கிறார். தந்தையோடு மகனோடு ஆவியானவரோடு அவர் அங்கே இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவர் இந்த மண்ணுலகில் செய்த காரியங்கள் தியாகங்கள் நிச்சயமாக அவரை மேலே கொண்டு சென்றிருக்கும். ஆகவே அந்த தாயினுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் அவருடைய பரிந்துரை இந்த தேசத்திற்காக கிடைக்க வேண்டும் என சொல்லி நாம் செபிக்க வேண்டும். நாம் அடைந்திருக்கிற சுதந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன அந்த நாடு அப்படின்னு சொல்லி குறை சொல்லுகிற வழக்கம் இருந்திருக்கும். எனக்கு இருந்துச்சு கொஞ்சம். ஆனால் வெளியில் படிப்பிற்காய் சென்ற பொழுது பல நிலைகளில் எந்த அளவிற்கு இந்த தேசம் சுதந்திரத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லி இங்கு இல்லை, ஆனால் வெளியில் இருந்த பொழுது நான் நம்முடைய நாட்டை குறித்து எண்ணி பெருமைப்பட்டேன். உண்மையிலேயே சில மனிதர்கள் எல்லாம் தங்களுக்கென வாழ்ந்து மறைந்திருக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் களத்தில் வந்து போராடி ரத்தம் சிந்தி இறந்து இந்த தேசத்திற்கான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். கவிஞர் விஜய் எழுதியிருப்பார், பா விஜய் அவர்கள், இது காகிதத்தில் நம்முடைய பென்சிலை வச்சு வரைஞ்சதல்ல இந்த வரைபடம், இந்திய வரைபடம். களத்தில் நின்று போராடிய போராளிகள் இரத்தத்தால் இந்த தேசத்தின் வரைபடத்தை வரைந்திருக்கணும்னு சொல்லி அழகாக எழுதுவார். அது உண்மையிலேயே பொருந்தும். அந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்ட ஆண்டுகளில் களத்துக்கு போன தன்னுடைய மகன், தன் கணவன் உயிரோடு இருக்காரா இல்லையான தெரியாதபடி பல பேர் விதி என்னாச்சுன்னு தெரியல.
அப்படி பல பேர் களத்தில் இறங்கி போராடி ரத்தம் சுத்தி கொடுத்திருக்கிற இந்த சுதந்திர நாளில் அவர்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்ப்போம். ஆனால் இன்னொரு கேள்வியும் வருகிறது. நாம் அடைந்திருக்கிற இந்த சுதந்திரம் அரசியல் சுதந்திரமா, தனி மனித சுதந்திரமா என்கின்ற ஒரு கேள்வி. கூர்மையாய் பார்வையை செலுத்தி பார்க்கிற பொழுது அரசியல் சுதந்திரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். என்னை ஒரு அந்நியன் ஆண்டான், வேற்று நாட்டை சேர்ந்த ஒருவன் என்னை அவன் ஆட்சி செய்தான். 1947 அவன் கரத்திலிருந்து அந்த ஆளுகிற உரிமையை நம் கரத்திற்குள் நாம் வாங்கி கொண்டோம். நமக்கென சட்டத்திட்டங்களை வகுத்து நம்முடைய சட்டத்திட்டங்கள் வழியாக நம்மை ஆள்கிற ஒரு சுதந்திர அரசியல் தேசமாக அந்த தேசியம் மலர்ந்தது. அதனாலதான் இன்ன வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தி ஒரு இந்திய குடிமகளை இந்த தேசத்தின் பிரதமனாக முதலமைச்சராக நமக்கு தந்து கொண்டு வருகிறதுன்னு சொன்னா, எனக்கு சம்பந்தமே இல்லாத காலனி ஆதிக்க மனநிலையில் என்னை இனி எவனும் ஆள முடியாது. ஏனெனில் அந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டேன், அரசியல் சுதந்திரத்தை இந்த இந்திய தேசம் அடைந்து விட்டது. அப்படி சுதந்திரத்தை அடைந்த இந்த இந்தியா 1950 ஜனவரி 26 தனக்கு சட்டங்களை அது பிறப்பித்துக் கொள்கிறது. எந்த ஒரு அயல் தேசத்தின் சட்டங்களும் இனிமேல் திணிக்கப்படக்கூடாது. என்னை ஆள்வதற்கு, இந்த மண்ணை ஆள்வதற்கு இந்த தேசத்திலிருந்து பிறப்பெடுக்க சட்டங்கள் தேவைன்னு சொல்லி நமக்கான சட்டங்களை நாம் உருவாக்கினோம். சட்டம் சொல்வது என்ன? அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம். சட்டத்திற்கு முன் அனைவருக்கும் எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது. மிகப்பெரிய பணக்காரனும் ஒன்றுமில்லாத ஏழையும் சட்டத்திற்கு முன் சமமானவனாய் இந்த இந்திய தேசத்தில் எங்கு சென்று குடியேறவும், வாழவும், தொழில் செய்யவும், இடங்களை பெற்றுக்கொள்ளவும், இடங்களை வாங்குவதற்கு உரிமை இருக்குது. அப்ப அரசியல் சுதந்திரத்தை அடைந்திருக்கிற நாம் அந்த சுதந்திரம் கொடுக்கிறபடி சட்டத்தின் வழியாக முழுமையான சுதந்திரத்தோடு வாழ்வதற்கான உரிமையை பெற்றிருக்கிற நாம் அப்படி வாழ்கிறோமா என பார்க்கிற பொழுது அப்படி வாழவில்லை என்கின்ற உண்மையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இப்படி நான் வாழ முடியாமல், எல்லா நேரங்களிலும் அல்ல, ஒரு சில நேரங்களில், அல்லது எல்லா மனிதர்களும் அல்ல, பல மனிதர்கள் அப்படி முழுமையாய் தங்கள் தனி மனித சுதந்திரத்தை இங்கு வாழ்ந்து காட்ட முடியல அப்படின்னு சொன்னா தடுப்பது யார், தடுப்பது எது என்கின்ற கேள்விகள் தான் இந்த நவீன காலத்தில் நம்மை யார் அடிமையாக வைத்திருக்கிறார்கள் என்கின்ற மிக தெளிவான பார்வையை நமக்கு கொடுக்கும். நாடு சுதந்திரம் ஆயிடுச்சு, சட்டம் சுதந்திரம் கொடுக்குது, ஆனால் அப்படி சுதந்திரத்தை என்னால் வாழ முடியலன்னு சொன்னா குறுக்க நிற்கிறது யாரு? அதுதான் நம்மை அடிமைப்படுத்துகிற நவீன கரங்கள், 21ஆம் நூற்றாண்டின் நவீன கரங்கள். சட்டத்தினுடைய தந்தை யாரு? அம்பேத்கர். தமிழ்நாட்டில் இப்போது ஆளுகிற ஆட்சி கூட தங்களுடைய 5 பெரும் கொள்கை தலைவர்களில் அம்பேத்கர் அவர்களை ஒரு தலைவராக வைத்திருக்கிறாங்க. அவருடைய சிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நிற்பது போல இருக்கும், ஒரு கையில் சட்ட புத்தகம், இன்னொரு கையை எப்படி அவர் காமிச்சிட்டு இருப்பார். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் அவர் அமர்ந்திருப்பது போல ஒரு சிலை புதிதாய் செஞ்சிருக்காங்க. எப்படி அமர்ந்திருக்கிறாரு? கால் மேல கால் போட்டு அமர்ந்திருக்கிறபடி ஒரு சிலை. அந்த சிலையை இன்னைக்கும் திறக்க முடியலையே. சட்டம் சிலையை திறக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் ஏன் திறக்க முடியவில்லை? தங்கள் கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் சிலையை ஆள்கிற இந்த அரசாங்கமும் திறக்க முடியலன்னு சொன்னா தடுப்பது யார், தடுப்பது எது என்கின்ற கேள்விகளுக்கான பதிலை தேடுங்கள். இந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த நாட்டில் பிறக்கிற எல்லோருக்கும் பிறப்பும் இறப்பும் சமம், அது உலகத்தில் எல்லாருக்கும் பொருந்தும். அப்படி இறந்து வீட்டு வாசப்படியில் எல்லா சகல மரியாதைகளையும் சடங்குகளையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒருவருடைய சவத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்த சவத்தை ஒரு பாலத்தில் கட்டில் கழுத்தை கட்டி கீழே இறக்கி காட்டுப்பாதை வழியாக கொண்டு போகிறாங்க. ஆனால் அவர்கள் செல்ல வேண்டிய இடுகாட்டுக்கு நடுவில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வீதி இருக்குது, கொண்டு போக முடியலையே. சட்டம் தடுக்கவில்லை. தடுப்பவர்கள் யார்? தடுப்பவர்கள் எது? ஏன் அந்த வீதி வழியாக போக முடியாம இறந்து போன ஒரு மனிதனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல அவ்வளவு மரியாதை செஞ்சோம், ஆனால் இப்ப வீதியை கடக்க முடியல, கட்டில கட்டி காட்டு பாலத்து வழியா இறக்கி கொண்டு போறோம்னு சொன்னா தடுப்ப வேண்டியவன்? எண்ணி பாருங்கள், சுதந்திரம் எந்த அளவுக்கு நம்ம கைக்கு வந்திருக்குன்னு தெரியும். ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்
அவர் அந்த ஊராட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவருக்கு நாற்காலி வழங்கப்படவில்லை. ஏன் நாற்காலி வழங்கப்படவில்லை? கேள்விக்கான பதிலை தேடுங்கள். சுதந்திரம் எவ்வளவு தூரம் எல்லோரையும் சென்றடைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தென்னிந்தியாவில் ஒரு கோவிலில் சென்று கடவுளை வழிபடுவதற்கு ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் நீதிமன்றம் உரிமை வழங்குது. இப்ப பாருங்க, கடவுள் வரவேணான்னு சொல்லல, நீதிமன்றம் போங்கன்னு சொல்லிருச்சு, சட்டம் அனுமதிச்சிருச்சு, கையில தீர்ப்பின் நகல் இருக்கு. ஒரு பெண் உள்ள நுழைய முடியலன்னு சொன்னா அந்த பெண்ணை தடுப்பவன் யார், தடுப்பது எது என்கின்ற கேள்வி சுதந்திரத்தின் எல்லைகளை நமக்கு அது காண்பிக்கும். அன்பு உறவுகளை, இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. சுதந்திரத்தை தேசத்தின் அளவில் பார்க்கிற பொழுது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றாய் அது தெரிந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையில் என் சுதந்திரம் எப்படி இருக்கு, எப்படி நான் அதை அனுபவிக்கிறேன் என்ற கேள்வியை கேட்டு பாருங்களே. அப்போதான் தெரியும் என்னை அடிமைப்படுத்துகிறவன் யார் என்கின்ற ஒரு பதில். பிரச்சனை எங்க வருது? ஏதோ ஒரு கரம், ஏதோ ஒரு சக்தி என்னை மேலிருந்து அழுத்தது நினைச்சுக்காதீங்க. நீங்கள் வாழ்கிற ஊர்களுக்குள்ளேயே வந்து பாருங்களேன். எனக்கு கீழ் ஒருவன் அடிமையாக இருப்பதில், அவனுக்கு மேல் நான் தலைவனாக இருந்து அவனை அமிழ்த்துவதில் நமக்கு அவ்வளவு அலாதி பிரியம். உங்க ஊர்ல சுதந்திர இந்தியா தானே? சுதந்திர இந்தியாவில் உங்களுக்கு முன்னால் நின்று பேசுவதற்கு எல்லோருக்கும் உரிமையை இந்த தேசம் கொடுத்திருக்குதா? எண்ணி பாருங்கள். உங்களோடு அமர்ந்து உண்பதற்கு தேசம் உரிமையை கொடுத்திருக்கிறதா? எண்ணி பாருங்கள். உங்களோடு பந்தியை பரிமாறுவதற்கு உரிமை கொடுத்திருக்கிறதா? பார்க்கிறப்ப ஏதோ ஒரு உலகளவில் சுதந்திரம் பெற்ற தேசத்தை போல இருந்தாலும் கூட இன்னும் வீதிகளில் உள்ளூர்களில் அடிமையும் ஆள்டோன் என்கின்ற நிலைதான் இருக்குதுன்னு சொன்னா, இந்த விடுதலையை எப்போது பெறப்போகிறோம்? இந்த விடுதலைக்காய் எப்போது நாம் உழைக்க போகிறோம், போராட போகிறோம்? நமக்கு என்ன, மேலே எவர் இருந்தா என்ன, எனக்கே 2 பேர் இருக்கான்ல அது போதும் என்கின்ற ஒரு மனநிலையில் நாம் திருப்தி அடைஞ்சிடறோம். ஆகவே தான் சொன்னேன், அடைந்திருப்பது அரசியல் சுதந்திரம், தனி மனித சுதந்திரம் இன்னும் அடையவில்லை. அது ஏதோ என்ன சொல்றது, ஊர்ல இருக்கிறவங்க தான், சின்ன சின்ன ஊர்களில் கிராமங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு சமயத்தினுடைய தலைவரை பார்ப்பதற்காக மத்திய மந்திரி ஒருவர் போகிறார், ஒரு மாநிலத்தின் ஆளுநர் போகிறார். அவர்களுக்கு பரிசு கொடுக்கிற பொழுது இப்படி கொடுக்குறாங்க, அவர்களுடைய கரம் இவங்க மேல படாதபடி. ஆனால் எந்த பதவியும் இல்லாத ஒருவர் அந்த சமய தலைவரோடு இணையாக சேர்ல உட்கார முடியுதுன்னு சொன்னா, அங்கே அந்த சலுகையை கொடுத்திருப்பது எது? ஒருவரை சமமாய் நடத்துவதற்கும், அதிகாரத்தில் இருந்தாலும் மற்றவர்களை தங்களை விட கீழாக நடத்துவதற்கும் அங்கே தள்ளுவது எது என்பதை பாருங்கள். சுதந்திரத்தை தடுப்பது எது என்கின்ற மிக தெளிவான புரிதல் உங்களுக்குள் பிறக்கும். ஆக அன்பு உறவுகளே, பல நேரங்களில் நம்ம ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். ஐ எம் ஃப்ரீ. நோ, we are not actually free. இன்னைக்கு கொடியை பிடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் கொண்டாடுகிறோம், மிட்டாய் சாப்பிட்றோம், எல்லாம் பண்றோமே. அந்த இறந்து போன தந்தையை கட்டில கட்டி கீழே ஒருத்தர் இறக்கினால, அவர் பெற்றெடுத்த பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, உன் சுதந்திரம் எங்க இருக்குன்னு சொல்லி. அவன் சொல்லுவான், இந்த தேசத்தின் சுதந்திரம் அவனுக்கு கொடுத்திருக்கின்ற எல்லைகளை. ஓட்டு வாங்கி ஜெயிச்சாலும் கூட்டத்துக்கு போகிற பொழுது சமமாய் அமர்வதற்கு நாற்காலி கொடுக்காம ஒதுக்கி வச்சாங்கல்ல, தரையில உட்காந்து போராடினாரே அந்த ஊராட்சி மன்ற தலைவரை கேளுங்கள், அவன் சொல்லுவான் சுதந்திரம் எந்த அளவுக்கு அவனுக்கு பயனுள்ளது என சொல்லி. கடவுள் ஆணா இருக்கிறார், கடவுள் பெண்ணா இருக்கிறார், கடவுள் ரெண்டும் கலந்திருக்கிறான்னு சொல்லி கடவுளை எல்லாமே மாற்றி வைத்திருக்கிறோமே, அந்த கடவுளை உள்ளே சென்று முகமுகமாய் பார்க்க முடியாமல், யாரும் தடுக்காத பொழுது, சட்டம் தடுக்காத பொழுது குறுக்க ஒரு கூட்டம் தடுக்குதுன்னு சொன்னா, தடுக்கப்படுகிற பெண்களை போய் கேட்டுப்பார்கள், அவர்கள் சொல்லுவார்கள் சுதந்திரத்தினுடைய எல்லை எவ்வளவுன்னு சொல்லி. ஆக இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, மரணத்தை வென்று அன்னை மரியாள் முழு விடுதலை பெற்றவர்களாய் அவர் தந்தையோடு மகனோடு ஆவியானவரோடு வாழ்கிற அளவுக்கு சொன்னாங்கன்னு போனால், நம்மை அடிமைப்படுத்துகிற மனிதர்களை, சக்திகளை நாம் வெல்வதற்கான வரங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதில் பல காரியங்கள் கோவிலிருந்தான் துவங்குது, பல காரியங்கள் ஆன்மீகத்திலிருந்தான் அது துளிர்க்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் இதுபடியான மனிதர்களை அடிமைப்படுத்துகிற மதங்களும் மத நம்பிக்கைகளும் மத தலைவர்கள் இடத்திலிருந்து முதலில் விடுதலை கொடுக்க வேண்டும். அப்படி எல்லா மனிதர்களும் முழுமையான சுதந்திரத்தை என்று உணர்கிறார்களோ
அன்று அவர்களுக்கு சுதந்திரம், அன்றுதான் அவர்களுக்கு சுதந்திரம். அதுவரை வெளியில் கொடியேற்றிட்டோம், ஸ்வீட் கொடுத்துட்டோம்னு சொல்கிறது அது தள்ளி இன்று வேடிக்கை பார்க்குவது போல் ஒரு காட்சி நிகழ்வாக இருக்குமே ஒழிய அது உணர்வளவில் கலந்த ஒன்றாக இருக்காது. ஆக இந்த நாளில் கடவுளிடத்தில் நம்மை அடிமைப்படுத்துகிற மனிதர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லுங்கள். நீங்களுடைய ஷேக்கு வேற வாழ்க்கையை படிச்சிங்கன்னு சொன்னால், பிறந்தது அர்ஜென்டினாவில், கியூபாவில் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்குது, அங்கே வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவர் அங்கே போய் வாழவில்லை. அடிமையாக இருக்கிற நாடு தான் என் தாய்நாடுன்னு சொல்லி அடுத்த இடத்திற்கு ஓடினார். பார்த்தீங்களா, அவன் தலைவன். அந்த தலைவன் நம்மை ஆளுகிற பொழுது அவன் முழு சுதந்திரத்தை எல்லோருக்கும் கொடுப்பான். ஒரு வக்கீலாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், பின்னால் தேசத்திற்காய் ஓட வரணும், ஓடி வந்து உழைச்சாரு. பார்த்தீங்களா, காந்தி தள்ளி வச்சுட்டு. அது மாதிரி தலைவர்களை கடவுள் நமக்கு கொடுக்கணும். இன்னைக்கு அரசியல்வாதிகளை தலைவர்களாய் பார்க்கிற மிக தவறான ஒரு மனநிலைக்கு நாம் மாறி போயிருக்கிறோம்னு சொன்னால், அதிலிருந்து முதலில் விடுதலை அடைய வேண்டும். அரசியல்வாதிகள் எல்லோரும் தலைவர்கள் அல்ல. தே ஆர் பொலிட்டீஷியன்ஸ், தே ஆர் நாட் லீடர்ஸ். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் லீடர்ஸ், இன்னைக்கு அரசியல்வாதிகள், அவ்வளவுதான். அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள், அரசியல் விபச்சாரிகள், இந்த 3 தளத்தில் ஒவ்வொரையும் அழகாக பிரிச்சிடலாம். இதில் இந்த 3 தளத்தில் இருக்கவங்க எல்லாமே காசு கொடுத்தவன், கூட்டம் சேர்த்தவன், சாதி சேர்த்தவன் ஒரு நாளும் உங்களுக்கான தனி மனித சுதந்திரத்தை கொடுக்க போவதே கிடையாது. அப்ப தனி மனித சுதந்திரத்தை விரும்புகிற, கொடுக்க முயல்கிற தலைவர்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த சுதந்திர நாளில் தாயின் பரிந்துரை வழியாக ஜெபிக்கணும். நம்மை ஆள்கிற தேசத்தின் பிரதமரையும் தமிழ்நாட்டின் முதல்வரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, அவர்கள் நல்லபடியாக சட்டங்களை அமல்படுத்தி வாழ்வதற்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. சில நேரம் அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, கூட இருக்கிறவங்க, உதவி செய்கிறவர்கள், ஆலோசனை கொடுப்பவர்கள் தவறாக இருப்பாங்க, நெருக்கடியை கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழு விடுதலையை எல்லா மக்களுக்கும் உறுதிப்படுத்துகிறபடியாக தலைவர்களை ஆண்டவர் வழி நடத்தணும். அவருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் அவர்களோடு இருக்கணும். கடவுள் தாமே அவர்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை நமக்கு கொடுக்கிற தனி மனித சுதந்திரத்தின் வழியாக கொடுக்கணும். அப்படி கொடுத்து இந்த தேசம் மிக விரைவிலேயே அரசியல் தளத்தில் மட்டுமல்ல, தனி மனித அளவிலும் முழுமையான சுதந்திரத்தை அடைந்து பாலின வேறுபாடு, மொழி வேறுபாடு, சமய வேறுபாடு, சாதிய வேறுபாடு, இன வேறுபாடு, மாநில வேறுபாடு, எல்லை வேறுபாடு இல்லாத எல்லோரும் இணைந்து வாழுகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேசத்திற்கு கொடுப்பதற்காக மன்றாடுவோம். தாயின் பரிந்துரையோடு ஒப்புக் கொடுக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நம் தேசத்தை இன்னும் அதிகமாய் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் நாச்சி பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன்.
திருப்பலி நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்முடைய திருப்பாதம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய அன்னை மரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக அன்னை அடைந்த இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அன்னையின் விண்ணேற்பு விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் என்று உமக்கு ஒளியும் பிரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தருளும்படியாகவுமே தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும்படிய திருவபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கர் ஆயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இனி ஆயர்கள் குருக்கள் துறவியர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராகும். உயிர்த்தலும் எதிர்நோக்கலும் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாகும் இந்த தேசத்தின் விடுதலைக்காய் ஆண்டவர் ரத்தம் சித்தி மறித்த அத்துணை போராளிகளையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உம்முடைய திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இந்த உலகிலும் குகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் அன்பு திருமுகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் மரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தேசத்தின் முழுமையான தனி மனித சுதந்திரத்திற்காக நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தில் தனி மனித உரிமைகளை எல்லாம் இழந்து ஆண்டவரே அடிமைகளாய் நடத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே அமைதியை வழங்கி அடிமைப்படுத்துகிற மனிதர்கள் கரத்திலிருந்து விடுதலையை கொடுத்து ஆண்டவரே அந்த விடுதலையும் அமைதியும் அவர்களை விட்டு நீங்காதபடி துணை செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருடும். இது இறைவனின் செம்மறி. ஒவ்வொரு மனிதரையும் அவர்களுடைய இயல்புக்கேற்ப நிறைக்குறைகளோடு ஏற்றுக்கொண்டவர். அவ்வண்ணமாய் ஒவ்வொரு நடத்த தேவையான மேலனை திருவுடலாய் தர வருகிறார். இவருடைய திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உலவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா.
வாழ்வின் உறவாயின் உயிரே சுவைவாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் மூச்சே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை ஒரே குடும்பமாக வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வந்தோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதனி வந்தோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதனி. விண்ணொலி தாரகை தாயினே தன்னொலி வீசிடும் மாறனே. விண்ணொலி தாரகை தாயினே தன்னொலி வீசிடும் ஆரணே. பாவமேதுமில்ல சேதி பாவிகளின் செல்வரான் பாதுகாத்து ஆளுவாயினே. பாவமேதுமில்ல சேதி பாவிகளின் செல்வரான் பாதுகாத்து ஆளுவாயினே. வந்தோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதனி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஒரே தான் வச்சு முடிச்சிடணும். 10 minutes முடிச்சு.